ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் உங்களே மணிக்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் ஒரு 500 செங்கல் உடைச்சி நம்ம ஒரு சாதனை ஒன்று பண்ணதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதற்கு முதல் கட்டமாக இன்றைக்கி ஒரு 25 செங்கல் உடைச்சி ஒரு சின்ன பயிற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்மளால் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். வீடியோ முழுசாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ 25 செங்கல் அடிக்கிறோம். 25 செங்கல் அடுக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப டயர்டாகிடுச்சு. இதை எப்படி அடிக்க போகிறோன்னு தெரில. வாங்க, கண்டிப்பாக முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது. அதனால் கண்டிப்பாக நம்மளால் உடைக்க முடியுங்கிற நம்பிக்கையோடு இதை தொடங்கலாம். வாங்க வீடியோவை பார்க்கலாம், எப்படி உடைக்கிறோன்னு பார்க்கலாம். வாங்க. இன்றைக்கி இந்த 25 செங்கலாமே அடித்து உடைப்பாங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில் தான் இங்கே வந்தோம். இதுக்கு காரணம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி வார்டு இது எல்லாமே நல்லா உடைச்சிருக்கான். அதனால் இதை உடைப்பான்னு வந்தோம். ஆனால் இன்றைக்கி 5 செங்கல் தான் உடைச்சிருக்கான். ஆனால் மேலும் நல்லா பயிற்சி எடுத்தால் 25 செங்கலாம் உடைப்பான். அதை நாங்கள் மேலும் பயிற்சி எடுத்து தான் உடைப்போம். ஆல் த பெஸ்ட். தொடங்க. எல்லாத்துக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு 25 செங்கல் உடைக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணணும். ஏதோ முடியலை. நம்மளால் முடியலாங்கிறத விட முயற்சி தானே, ஒரு முயற்சியை தான் நம்ம நினச்சி பண்ணோம். அந்த முயற்சியில் பார்க்க போனால் ஒரு சின்ன வெற்றி தான். நமக்கு ஒரு 5 செங்கல் உடைச்சிருக்கோம். சேம்பர் கல் ஒரு 5 கல் உடைச்சிருக்கோம். இது என்ன பொறுத்தவரை ஒரு பெரிய வெற்றியாக தான் நான் நினைக்கிறேன். இது இதோடு முடிஞ்சு இனி இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் எதுவுமே இல்லை. கண்டிப்பாக இதை பண்ணுவேன். 500 செங்கல் உடைக்கணுங்கிறது நம்மளோட இலக்கு. கண்டிப்பாக 500 செங்கல் உடைச்சே ஆகணும். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. கை விரல் உடையலை, அதனால கை உடைஞ்சாலும் நம்ம கண்டிப்பாக முயற்சி பண்ணிட்டே தான் இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.